ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது, பாவங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி மறப்பது. தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிரயாஜத்தமும் இல்லை. நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், கண் கண்ட தெய்வம். அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மை நன்றி கடன். ஏனெனில் அதன் நன்மை கடலினும் பெரிது. தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும். நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலும் வெற்றி பெற முடியாது. உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது. நல்லவர் யார், கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு. நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாது இரு. பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். கலங்காதே, எது வந்தாலும் நீ கலங்காதே. சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கின்ற வழிகளையும் நான் உருவாக்கி அளிப்பேன். உனக்கு பின்னால் இருப்பது நான் அல்லவா? உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். செயல் புரியும் கடமை மாத்திரம் தன்னுடையது. பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றியடையும். எதற்காக நீ இவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை விரைவில் தட்டப்போகிறது. பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது. அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகிறது. ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய்? நீ வருத்தப்படுகிற அளவுக்கு எதுவும் நடக்கவில்லை. உனக்கு தேவையில்லாததைத்தான் நான் அகற்றியுள்ளேன். என்னை நினைத்து கொண்டிரு, அனைத்தும் சரியாகிவிடும். அதற்கு நான் பொறுப்பு. எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே. நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்கும் கலங்காதே. நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய். யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு. உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படுவாய். உனது துன்பங்கள் மறையப் போகிறது. கர்ம பலன்களிலிருந்து விடுபட போகின்றாய். அனைத்தும் மாறப்போகிறது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே. எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு. நீ நீயாக இரு. வேண்டியதை தருவதற்கு நான் இருக்கிறேன். எதை வேண்டுமானாலும் செய். என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய். மனம் தளராதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைப்பவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன். எப்பொழுதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டு இருப்பேன். தைரியமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. அள்ளி அள்ளி தரப்போகிறேன். நான் எதற்கும் கலங்காதே. என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் என்றும் துணையாக வருவேன். நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவே நான் அவதரித்தவன். எனதன்பு குழந்தையே, உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்பு வந்தாலும் சோர்ந்து போகாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நீ அடைவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள். அதனால் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் தூக்கி எறி. துன்பப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை நான் அள்ளி தருவேன். இமைப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம்,
உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து வழி நடத்தி கொண்டு போகிறேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டு இருக்கிறேன். விரைவில் உன் கண்ணீர் அனைத்தையும் துடைப்பேன். உன் வேதனைக்கு நல்லதொரு முடிவை தரப்போகிறேன். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. அப்பா சொல்வதை ஒரு 2 நிமிடம் கேட்பாயா? இந்த பதிவை கேள். நீ நினைத்தது 100% நடக்கும். சாயப்பாவின் அற்புதமான வார்த்தைகள் இது. ஆற்று நீரில் பல மருத்துவ குணங்கள் உள்ளது. புண்ணிய நதிகளின் நீரோட்டத்தில் நீராடுவது வெளிப்புற உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும். தாஸ்கனு புனித கோதாவரி நதியில் நீராட பாபாவிடம் அனுமதி கோரினார். ஆனால் பாபா தனது அன்பான பக்தருக்கு கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகளில் புனித நீராட்ட விரும்பினார். நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் செல்கிறீர்கள்? பிரயாக இப்போது இங்கே உள்ளது. என்னை நம்புங்கள் என்று பாபா கூறினார். உடனே பாபாவின் தாமரை பாதங்களிலிருந்து கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 புனித நதிகளின் நீர் பொங்கி வழிந்தது. உடனே தாஸ்கனு பயபக்தியுடன் பாபாவின் பாதங்களை வணங்கினார். மயக்கமடைந்து உற்சாகமடைந்த தாஸ்கனு பாபாவின் மகிமையை புகழ்ந்து கீர்த்தனங்களை பாடினார். இவ்வாறு அவரது பக்தர்களுக்கு பாபா தனது எல்லையற்ற சக்தியை மிக உயர்ந்தவர் என்று நிரூபிப்பார். மேலும் தன்னுடன் சமாதானமாக இருப்பதற்கான வழியை கற்பிப்பார். கடவுள் மனித வடிவில் நம்மிடையே இடம்பெயர்ந்தாலும் அவரது நம்ப முடியாத அற்புதங்களும் கருணை செயல்களும் அவரது தெய்வீக சக்தியை நிரூபித்தன. பாபா தன்னை மனதார வேண்டிக் கொள்ளும் பக்தர்களை காப்பாற்ற விரைந்து வரும் கருணையுள்ள கடவுள். பாபாவின் அற்புதங்கள் ஷீரடியில் பலரை ஈர்த்தது. அபரிமிதமான வாழ்க்கை மகிழ்ச்சியின் ஆதாரம். பாபாவின் அந்தரங்க பக்தரும் பல்லவி பாடகருமான தாஸ்கனு பாபாவின் மகிமையை கதையாகவும் பாடல்களாகவும் இயற்றி பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். சோல்கர் போன்ற பலர் அவற்றை கேட்டு பிரார்த்தனை செய்து பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்றனர். எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்மை காக்கும்படி பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம். சாயி சாயி என்று சதா சர்வ காலமும் இறைநாம கீர்த்தனம் செய்வோம். சாய் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் செயல்படுவோம். சாயப்பாவின் அற்புதங்கள் ஆழம் காண முடியாதது. நமக்கு என்ன தேவை, எது தேவையில்லாதது என்பது நம் சாயப்பா ஒருவருக்கு மட்டுமே தெரியும். நம்மில் பலர் நாம் வேண்டியது எதையும் சாயப்பா நிறைவேற்றி தரவில்லை, என்னை அவர் பக்தையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பலரும் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம் சாயப்பாவுக்கு தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது, எது நல்லது இல்லை என்று. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தேவாயிருக்கிறேன். பல உறவுகள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட நினைத்தாலும் உனக்கு அனைத்து பலமாக இருந்து எவரும் உன்னை தொட்டுவிட முடியாத அளவிற்கு நான் உயர்த்தி காட்டுவேன். அதனால் கவலையை விடு குழந்தையே. மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே. உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய். உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன். ஏமாந்து விட்டேன் பல இடங்களிலும் பல மனிதர்களிடமும். இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்று மனதை வெறுத்து விடாதே. அந்த மனதில்தான் நான் இருக்கிறேன். உன்னை ஏமாற்றிய நபருக்கு தண்டனை நிச்சயமாக அளிப்பேன். என்னை நம்பித்தான் பாரேன் குழந்தையே. தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த சாயி உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. உன் நிலையை நான் அறிவேன். இப்போதுள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் உன் துன்பத்தை என்னால் காண சகிக்கவில்லை. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் சாயப்பா நான் இருக்கிறேனே. உனக்கு சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். அதனால் எதை கண்டும் கவலை கொள்ளாதே. இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். தடைகள் பல வந்தாலும் என்னை காண வருவதை மட்டும் நிறுத்திவிடாதே.